ஸ்வேத வராக, ஒயிட் கலர் வராக அவதாரம். ஸோ இப்ப பூமி வந்து கர்ப்போதகா கடல். கர்ப்போதகா கடல்ங்கிறது சாதாரண கடல் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க மாதிரியா வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம் அப்படியே சொல்றது, அந்த மாதிரி ஒரு கடல் கிடையாது. கர்ப்போதகா கடல்ங்கிறது கற்பனையும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா அண்டங்களும் அதுல மிதக்கிறது. 14 லோகங்கள்னு சொல்றோம் இல்லையா, 14 பிளானட்டரி சிஸ்டம். அந்த அந்த அண்டங்கள் 14 லோகங்கள். அண்டங்கள்லாம் இந்த கிரகங்கள், சாரி கிரகங்கள், அந்த பிளானட்டரி சிஸ்டம், இந்த கிரகங்கள்லாம் மிதக்கிறது கர்ப்போதகா கடல்ல. கர்ப்போதகா அப்படிங்கிறது உதகான்னா கடல், கர்ப்பான்னா அதான் கர்ப்போதகசாயி விஷ்ணுன்னு சொல்லுவோம். கர்ப்போதகசாயி விஷ்ணு வந்து அவருடைய தெய்வீக உடல்ல இருந்து வரக்கூடிய வேர்வை, பிரம்மாண்டமான வேர்வை, அதுதான் கர்ப்ப உதகாவாம். கர்ப்ப உதகா, அதனால அவர் பேர் கர்ப்போதகசாயி விஷ்ணு. அவருடைய தெய்வீக உருவத்திலிருந்து வரக்கூடிய வேர்வை தான் கடலாமாம். கர்ப்பாங்கிற கடல். நம்மளால இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமா? இல்லைங்க. பகவான் கர்ப்போதகசாயி விஷ்ணு அவருடைய தெய்வீக ரூபத்தில் வரக்கூடிய வேர்வை கடலா இருக்கு அப்படின்னா இது கற்பனையே பண்ண முடியாது. நம்ம அறிவுக்கு எட்டாதது இதெல்லாம். அப்படி அவர் வந்து இந்த கர்ப்போதகா கடல்ல அவர் படுத்துட்டு இருக்காரு. அந்த கர்ப்போதகா கடல்ல தான் எல்லா 14 லோகங்கள், கிரகங்கள்லாம் பால் மாதிரி மெக்கிறதாம். அதுல பூமியும் இருக்கு. அப்ப நீங்க கவனிக்கணும், எல்லா கிரகங்களும் கர்ப்போதகா கடல் மேல மிதக்கிறதுனா, பால் மாதிரி மிதக்கிறதுனா, அப்ப கர்ப்போதகா கடல் எவ்வளவு பெருசு இருக்கு யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல், இந்து மகா சமுத்திரம், இதெல்லாம் அதே நம்மளுக்கு பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? கடற்கரையோரத்தை போய் நின்று பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் கடல். பறந்து விரிந்திருக்கும், அது எல்லையே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அது வந்து பூமியில இருக்கக்கூடிய ஒரு கடல், பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கடல், அவ்வளவுதான். ரைட். இது கர்ப்போதகா கடல் அப்படி இல்லை. பூமி, பூர்லோகம், மேல புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம், தென் அது கீழே வந்து அதல விதல சுதல துலாத்தல ரசாத்தல மகாத்துல பாதாள, இதெல்லாம் வந்து இதெல்லாம் 14 லோகங்கள்னு சொல்றோம். பிளானட்டரி சிஸ்டம்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கிரகங்க. ஒரு கிரகமே வந்து கடல்ல, கர்ப்போதக கடல்ல பால் மாதிரி மிதக்கிறதுனா கிரகம் எவ்வளவு பெருசு. எதுக்கு இதை டிஸ்கஸ் பண்றோம்னா, பூமிங்கிறது எவ்வளவு பெருசு. தென் பூமியோட மேல பல மடங்கு பெருசாக மேல் உலகங்கள்லாம், மேல் உலகங்கள்லாம் பூமியோட பல மடங்கு பெருசு. போர்லோகம், சொர்லோகம், இதெல்லாம் பூமியோட பல மடங்கு பெருசு. அதெல்லாமே வந்து கர்ப்போதகா கடல் மேல மிதக்கிறதுன்னா கர்ப்போதகா கடல் எவ்வளவு பெருசு இருக்கு, பிரம்மாண்டமானது. ரைட். அந்த கர்ப்போதகா கடலுடைய ஆழத்துல பூமி கிடக்கிறது. பிரம்மா பிரம்மா யோசிக்கிறாராமா, எப்படி இப்படி இங்க இந்த எல்லா தேவர்களும் பிரம்மாட்ட போய் வேண்டுறாங்க, பூமி கர்ப்போதகா கடலுடைய ஆழத்துக்கு போயிருச்சு, அதை மேல கொண்டு வரணும், நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மா யோசிக்கிறார், பிரம்மாவால முடியாது, இது பிரம்மாவால முடியாத காரியம். பூமியை வந்து கர்ப்போதகா கடல்ல அடியில இருந்து எடுக்கிறதெல்லாம் சாதாரணமா நம்மளால கடலுடைய ஆழத்துக்கே நம்மளால போக முடியாதுங்க, இல்லையா? கடலுடைய ஆழத்துக்குள்ள நம்மளால போக முடியாது. இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு,
ஆஹ் இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அன்லிமிட்டெட் அன்லிமிட்டடா இருந்தாலும் அவர் அதை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றாரு. although it was unlimited and found the limits of the ocean although it was unlimited. கர்ப்போதகா கடல் வந்து அன்லிமிட்டடா இருந்தாலும் கூட வராகமூர்த்தி அந்த கர்ப்போதக கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சாரு. அப்பதானே போய் எடுக்க முடியும் பூமியை. நம்மளால சாதாரண கடலுடைய ஆழத்துக்குள்ளே நம்மளால போக முடியாது. ஆழத்துனா அதனுடைய தரப்பகுதியை நம்மளால தொட முடியாது இல்லையா? கற்பனையே பண்ண முடியாது நம்மளால. எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவானுக்கு வந்து உருக்குரமான ஒரு பெயர் உண்டு. உருக்குரமாங்கிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உருக்குரமான என்னன்னா, யாரும் செய்ய முடியாத செயலை செய்பவராம். அதனால அவர் பேர் உருக்குரமான பேர். நம்ம தமிழ் இதுல வந்து திருவிக்கிரமான்னு கூட சொல்லுவோம் இல்லையா? இதான் அர்த்தம். யாரும் செய்ய முடியாத செயலை செய்பவராம் கிருஷ்ணர். அவருடைய செயலை ஒருத்தரும் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்புறம் தானே செய்யறது, இமேஜின் கூட பண்ண முடியாது. சோ பிரம்மவால இது முடியாத காரியம். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு, அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் இது. எது? கர்ப்போதகா கடவுளுடைய ஆழத்துக்கு போயிடுச்சு பூமி. சோ இப்ப பிரம்மா வந்து பாக்குற கர்ப்போதகா கடவுளோட ஆழத்துக்குள்ள போய் எப்படி இருக்கிறது, எப்படி போக முடியும் கர்ப்போதகா கடவுளோட ஆழத்துக்குள்ள? பிரம்மாவால முடியாது. சோ பிரம்மா யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்றது, எப்படி பூமியை கர்ப்போதகா கடவுளோட ஆழத்தையும் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கும் பொழுது, நீங்க எல்லாரும் முன்னாடி படிச்சிருப்பீங்க இந்த ஸ்லோகத்தை. பிரம்மாவுடைய மூக்குல இருந்து ஒரு குட்டி வராக மூர்த்தி வராது வெளியில. குட்டி அது எப்படி இருக்காராம் அவரு? கட்டவர்களுடைய சைஸ்ல இருக்காராம். கட்டவர்களுடைய சைஸ்ல பிரம்மாவுடைய மூக்குல இருந்து பிரம்மாவுக்கே தெரியாம வெளியில வராது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிரம்மா விசர்கா பண்றாரு. பிரம்மா வந்து சைமில்டேனியஸா அவர் வந்து ஒரு சைடு அவர் குண அவதாரம், இன்னொரு சைடு அவர் வந்து சத்திய ஆவேச அவதாரம். குண அவதாரம்னா ரஜோகுணத்துடைய இன்சார்ஜா இருக்காரு. இன்னொரு சைடு அவர் வந்து சத்திய ஆவேச அவதாரம்னா சிருஷ்டி பண்ணக்கூடிய சிருஷ்டி சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த சக்தியை கிருஷ்ணவருக்கு வழங்கியிருக்கு. அதனால அவரால் வந்து சிருஷ்டிங்கிறது உருவாக்குதல் இல்லையா, அது வந்து நினைத்த மாத்திரத்தை அவரால் சிருஷ்டி பண்ண முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் பிரம்மா. சாதாரணமா இந்த உலகத்துல வந்து ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, ஜட உலகத்துல அனுபவம்னா ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ண முடியும். பட் பிரம்மா அப்படி இல்லை. பிரம்மாவுக்கு அப்படி அவசியம் இல்லையாம. அவருக்கு சிருஷ்டி சக்தி கிருஷ்ணா அவருக்கு வழங்கி இருக்கிறதுனால அவரால் நினைத்த மாத்திரத்திலேயே தன்னோட உடம்புல இருந்து உருவாக்க முடியும். அவருடைய நெற்றி பதியிலிருந்து ஒருத்தர் வராரு, அவருடைய நாபியிலிருந்து ஒருத்தர் வராரு, அவருடைய மூக்கிலிருந்து ஒருத்தர் வராரு. இது மாதிரிலாம் இருக்கு பாகவத் சொல்லப்பட்டு. ஸோ விசர்கா, இதுதான் விசர்கான்னு சொல்றோம். அவருக்கு அற்புதமா இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர். அப்படிப்பட்ட பிரம்மவால் இந்த அவர் யோசிச்சுருக்காரு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அவருக்கே தெரியாம எப்படி இதுதாங்க பகவான் வந்து கிருஷ்ணா எப்படி நான் சுதந்திரமானவர், முழு சுதந்திரமானவர்னு கிருஷ்ணா நிரூபணம் செய்கிறார். நான் தான் பிரம்மா உருவாக்கி இருக்கேன், ஆனால் பிரம்மாவுக்கே தெரியாம
அவருடைய மூக்கிலிருந்தே நான் தோன்ற முடியும். இதுதாங்க கிருஷ்ணன் அபிக்னேஸ்வரா. அபிக்னேஸ்வராத்மா. அவர் முழு சுதந்திரம் உடையவர் கிருஷ்ணா. அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அசமௌர்துவா நம்ம அடிக்கடி இது சொல்லுவோம். அசமௌர்துவா. அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணா எங்கிருந்து வேணா அவரால் தோன்ற முடியும். ஏன்னா மொத்த ஜட சக்தியும் அவருக்கு கீழே இருக்கிறதுனால அவர் எந்த ஜடப்பொருள் ஜடப்பொருளில் அவரால் தோன்ற முடியும். அது அவருடைய முழு சுதந்திரம். அதனாலதான் நம்ம விக்கிரகங்கள்ல கிருஷ்ணரை நம்ம ஏன் வழிபாடு செய்யறோம்னா, கிருஷ்ணரை இன்வைட் பண்றோம், கிருஷ்ணரை கூப்பிடுறோம், மந்திரங்கள்லாம் சொல்லி, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம், மந்திரங்கள்லாம் சொல்லி அவரை வரவேற்கிறோம். நீங்க தயவு செய்து இந்த மரத்தாலான விக்கிரகம், இந்த உலோகத்தாலான இந்த விக்கிரகம், கல்லாலான இந்த விக்கிரகம், இதுல உங்க ரூபத்தை நாங்க செதுக்கி இருக்கோம், தயவு செய்து இந்த ரூபத்தை தான் நம்ம செதுக்கிறோம். புரிஞ்சுக்கணும். நம்ம மரத்திலேயோ உலோகத்திலேயோ இல்ல கல்லுலையோ நம்ம பகவானுடைய ரூபத்தை செதுக்குறோம். செதுக்கிட்டு சிற்பி செதுக்குவார் இல்லையா, செதுக்கிட்டு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டைன்னு ஒண்ணு இருக்கு. பிராண பிரதிஷ்டை எப்படின்னா, பகவானை இன்வைட் பண்ணுவோம். பக்தர்கள் வேதங்கள்ல இருக்கக்கூடிய, சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்கள், இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் சொல்லி கிருஷ்ணரை மனம் உருகி வேண்டி, பணிவோடன் வேண்டி கூப்பிடுறோம். இங்க இதுல உட்காந்துக்கோங்க, உங்களை நாங்க வழிபாடு செய்யணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நீங்க உட்காந்தா மட்டும்தான் எங்களால வழிபாடு செய்ய முடியும். எங்களால எங்க கண்ணால உங்களை பார்க்க முடியாது. அதனால நாங்க வழிபாடு செய்யும் விதத்தில் நீங்க இதுல உட்காந்துக்கணும்னு பக்தர்கள் வேண்டி பிராண பிரதிஷ்டை செய்யறாங்க. தென் பகவான் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் அந்த கல்லுல அல்லது இந்த மெட்டல்ல அல்லது அந்த உட்டுல மரத்துல அவர் உட்காந்துக்கிறார். தென் அதனால நம்ம விக்கிரகம்னு நம்ம வழிபாடு செய்யறோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவான் எங்க வேணா உட்கார முடியும். எங்க வேணா பகவான் உட்கார முடியும். அவரை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா ஜட சக்தி அவருக்கு கீழே இருக்கு. இதுதான் அடிக்கடி வேற ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க வேணா கிருஷ்ணா உட்கார முடியும் இல்ல. இப்போ அதே கிருஷ்ணா நம்ம மனசுலயும் உட்கார முடியும். நம்ம மனசுலையும் அவரால் தோன்ற முடியும். நாம எப்பொழுதுமே மனதில் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டே இருந்தால் கிருஷ்ணா நம்மள மனசுலயும் உட்கார முடியும். பாசிபிள். எப்படி ஒரு மரத்துல உட்கார முடியும், ஒரு உலோகத்துல உட்கார முடியும் சொல்லும் பொழுது, நம்ம மனசுலயும் கிருஷ்ணா உட்கார முடியும். நம்ம அவரை இன்வைட் பண்ணோம். சோ இங்க கிருஷ்ணா என்ன பண்றாரு, பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து வெளியில வராரு. பிரம்மாவுக்கே தெரியாம, அவருடைய அனுமதி இன்றி. எப்படி? இதுக்குதான் நான் சொல்றாரு, நான் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் கீழே இல்லைன்னு கிருஷ்ணா ப்ரூவ் பண்றாரு. கிருஷ்ணா யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்ல. பிரம்மா நல்ல அசாதாரணமான முறையில் அவர் சிருஷ்டி செய்யறாரு. ஆனா அப்படிப்பட்ட பிரம்மாவுடைய அனுமதியே இல்லாம அவரோட மூக்கில் வெளியில வர்றாரு. ஒரு கட்டவர்கள் சைத்துக்கு வெளியில வர்றாராமா, ஒரு வராக மூர்த்தி அப்படி வெளியில வர்றாரு. வந்த உடனே பிரம்ம பாக்குறாரு, யாரு என்னுடைய மூக்கிலிருந்து வந்திருக்காரு என்னுடைய அனுமதி இன்றி. பிரம்மாவே ஆச்சரியத்துடன் பாக்குறாராமா. இந்த குட்டி வராகமூர்த்தி கட்டவரல் சைஸ்க்கு தான் இருக்காரு. யார் இவருன்னு பார்த்துட்டு இருக்காரு. பிரம்மாவுக்கு புரியல. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த வராகமூர்த்தி ஆகாயத்துல பெரிய மலை அளவுக்கு அவர் எக்ஸ்பேண்ட் ஆயிடுறாரு ஆகாயத்துல. இந்த வராகமூர்த்தியுடைய இந்த பிடரியில் இருக்கக்கூடிய வராகம்னா பன்றி இல்லையா, பன்றி பிடரியில் இருக்கக்கூடிய மயிர் மேல் உலகங்களை எல்லாம் அலைக்கழிக்கிறதும், அவருடைய தாமரை பாதம் பாதாள லோகத்துக்கு கீழே போகுதும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ரூபம் அப்படி ஆகாயத்துல எக்ஸ்பேண்ட் ஆகிடுறார். பிரம்மா பாக்குறாரு, யார் இவரு என்னுடைய மூக்குலேருந்து வந்தவரு, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பிரம்மாண்டம் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா முதல்ல அப்படி மலைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் பிரம்மா உடனே புரியுறது, இவர் பகவான் கிருஷ்ணா இப்பொழுது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு பிரம்மாவுக்கு உடனே புரியுது. ஸோ என்ன, பிரம்மா நம்மள மாதிரி ஒரு
சாதாரண ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா அல்ல. அதனால பிரம்மாவுக்கு உடனே புரிஞ்சுக்க முடியுது, இவர் பகவான் இப்போ இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு தெரியுது. ஸோ பகவான் அவதாரம் எடுக்கும் பொழுது பிராமணர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்வாங்க. வேத கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய பிராமணர்கள் வேத மந்திரங்களை வச்சு பகவானை பிரார்த்தனை செய்வாங்க, புகழ்வாங்க. பகவானுடைய தெய்வீக குணங்கள், அவருடைய அழகு, அவருடைய அவர் எப்படி முக்குணங்களை தாண்டியவர், இந்த மாதிரிய அவருடைய லட்சணங்களை எல்லாம் புகழ்ந்து பிரார்த்தனை செய்வாங்க. இது வழக்கம். இது சோ இப்படி இங்க வராகமூர்த்தி அப்படி பிரம்மாண்டமா பெரிய மலை அளவுக்கு இருக்காராம். அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மலை அளவுக்கு அவர் ஆகாயத்துல அப்படி பறந்து விரிந்திருக்காராமா. இவன் பிராமணர்கள் அண்ட் பிரம்மதேவர் இவங்க எல்லாம் வேத கோஷங்களால் பகவான பிரார்த்தனை செய்யறதுனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது, வேத விதான மூர்த்தி அப்படின்னு. நல்ல அருமையான வார்த்தை. வேத கோஷங்களால் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இந்த இந்தியும் சொல்லப்பட்டிருக்கு, யக்னீஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க, வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யக்னீஸ்வரா, யஜ்ஞங்களுக்கெல்லாம் அதிபதி பகவான். அதனாலதான் வராகமூர்த்தின்னு சொன்னாலே இம்மீடியட்டா வேதம் கூட இணைத்துதான் பார்ப்பாங்க. வராகமூர்த்தியை சொன்னாலே உடனே வேதங்களோடு கூட இணைப்பாங்க. இப்படி பிரம்மதேவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஒரு பகவான். உடனே எல்லா பிராமணர்கள் மற்றும் பிரம்மதேவர் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க வேத கோஷங்களால். இந்த இடத்துல என்னாச்சு, வராகமூர்த்தி வேத கோஷங்களை எல்லாம் ஆமோதிக்கும் வகையில் அவர் சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு ஒரு பிரம்மாண்டமா கர்ஜிக்கிறார். இதுல எப்படி இருந்தார் பாருங்க. அவர் வைஜெயந்தி மாலை போட்டிருந்தார். ஏன்னா பகவான் எப்பொழுதுமே வைஜெயந்தி மாலை போட்டிருக்காரு. வைஜெயந்தி மாலை போட்டு இருக்காராமா. அந்த ஜைஜாண்டிக்கா இருக்காராமா இந்த வராகமூர்த்தி. அண்ட் அற்புதமான ஒரு திலகம் போட்டு இருக்காரு. அப்ப இவர்களுடைய பிரார்த்தனைகளை ஆமோதிக்கும் வகையில் அவர், நான் ஏற்றுக்கொண்டேன் உங்களோட பிரார்த்தனைகளை அப்படின்னு ஆமோதிக்கும் வகையில் வராகமூர்த்தி குதூகூலமா கர்ஜிக்கிறார். இந்த கர்ஜனையை கேட்ட உடனே பிராமணர்கள் மற்றும் பிரம்மதேவர்களும் ஆனந்தமாம், இவர் பகவான் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனந்தம். தென் இங்க வராகமூர்த்தி என்ன பண்றாரு, அவருடைய தந்தம். சோ இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, பகவான் எந்த ரூபம் எடுத்தாலும், இங்க பிரபுபாதர் அதை எழுதியிருக்கார் பொருளுரையில, எந்த ஜீவராசியோட ரூபம் வேணா பகவான் எடுக்க முடியும். ஏன்னா அத்தனை ஜீவராசிகளும் அவர்கிட்ட தானே வந்திருக்காங்க, அவர்கிட்ட தானே தோன்றியிருக்காங்க. 84 லட்சம் ஜீவராசி வகைகள் சொல்லுவாங்க, அத்தனையும் பகவான் இருந்துதான் வந்திருக்காங்க, கிருஷ்ணா எடுத்துதான் வந்திருக்காங்க. அதனால கிருஷ்ணா எந்த ஜீவராசியுடைய ரூபம் வேணா அவரால் எடுக்க முடியும். பட் அதே சமயத்துல அந்த ஜீவராசிக்கு உண்டான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அவருக்கு கிடையாது, அவரை கட்டுப்படுத்தாது. இதுதாங்க வராகம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பன்றி எப்படிங்க அப்படி ஆகாயத்துல பறந்து விரிந்து எப்படி நிக்க முடியும்? முடியாது. நம்ம எல்லாரும் பாக்குறோம், என்ன பன்றி எங்க இருக்கும், அது பாட்டுல டிச்சு ஓரத்துல இருக்கும். டிச்சு ஓரத்துல அது அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும். டிச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்னென்ன சாப்பிட முடியும், டிச்சுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இதுதான் பன்றி, சாதாரண பன்றி. ஆனால் பகவான் கிருஷ்ணா வராக அவதாரம் எடுத்தாலும், பன்றி ரூபம் எடுத்தாலும், ஜட உலகத்தினுடைய சட்ட திட்டங்கள் கிருஷ்ணருக்கு பொருந்தாது. ஏன்னா இன்னைக்கு காலையில பாகவதம் கிளாஸ்ல கூட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல மார்னிங் பாகவத கிளாஸ்ல இது அருமையான பாயிண்ட். இது ஆத்ம மாயையா அப்படின்னா என்னன்னா, என்னுடைய சொந்த மாயை மூலமாக நான் தோன்றுகின்றேன். அது என்னங்க ஆத்ம மாயையா, சொந்த மாயை அப்படின்னா என்ன?
எதை குறிக்கிறது? இந்த சொந்த மாயைங்கிறது யோக மாயாவை குறிக்கிறது. பாருங்க, இது இன்ட்ரெஸ்டிங். இது மகாமாயாவை பத்தி சொல்லும்பொழுது கிருஷ்ணா பாகவதத்துல நம்ம இன்னைக்கு படிச்சோம். கிருஷ்ணா யாரோ ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட ஜட உலகம். அந்த ஜட உலகத்துக்குள்ள நீ விதவிதமான உடல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு ஆத்மாக்களை பார்த்து கிருஷ்ணா பேசுற மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வருது. யாரோ ஒரு பெண்ணு சொல்றாரு. அது யாரை குறிக்கிறாரு? மகாமாயாவை குறிக்கிறாரு. மகாமாயாவை பத்தி சொல்லும் பொழுது கிருஷ்ணா என்ன சொல்றாரு? யாரோ ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட ஜட உலகம், அது மகாமாயா. இப்ப மகாமாயாவை பத்தி சொல்லும்போது ஏன் கிருஷ்ணன் இப்படி சொல்றாரு? யாரோ ஒரு பெண் எப்படி சொல்றாரு? அந்த யோக மாயை பத்தி சொல்லும் பொழுது ஆத்ம மாயான்னு சொல்றாரு, என்னுடைய சொந்த மாயை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, பிரபுபாதர் விளக்கம் என்னன்னா, கிருஷ்ணா யோக மாயாவை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரிகிறது இல்லையா. லிங்கிங் பொட்டன்சின்னு சொல்லுவார் பிரபுபாதர் யோக மாயாவுக்கு. யுனைட்டிங் பொட்டன்சி அப்படின்னு கூட சொல்லுவார். எப்பொழுதுமே கிருஷ்ணா கூட இணைந்தே போகலாமா யோக மாயா. அதனால கிருஷ்ணா ஆத்ம மாயான்னு சொல்றாரு, என்னுடைய சொந்த மாயை யோக மாயை. அதன் மூலமாக நான் இந்த உலகத்தில் சம்பவாமி அவதரிக்கின்றேன். ஆனா மகாமாயா பத்தி சொல்லும் போது யாரோ ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட ஜட உலகம் அப்படின்னு கனெக்ஷன் இல்லாத மாதிரி பேசுறாரு. புரியுதுங்களா? கனெக்ஷன் இல்லாத மாதிரி பேசுறாரு. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணா மகாமாயாவை தொடவே மாட்டாராம். மகாமாயாவை டச்சே பண்ண மாட்டார். அதனால இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஜட உலகத்துக்குள்ள கிருஷ்ணா, ஜட உலகம்ங்கிறது மகாமாயாவுடைய இன்சார்ஜ் தான். மகாமாயா தான் ஜட உலகத்துக்கு இன்சார்ஜ். அதனாலதான் யாரோ ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட ஜட உலகம் அப்படின்னு சொல்றாரு. சோ மகாமாயா தான் ஜட உலகத்தை படைச்சிருக்காங்க. அந்த ஜட உலகத்துக்குள்ள பகவான் கிருஷ்ணா அவதரித்தாலும் ஜட உலகத்துடைய சட்ட திட்டங்கள் கிருஷ்ணரை கட்டுப்படுத்தாது. ஏன்னா அவருடைய பூமியில அவதரித்தாலும் அவர் தன்னுடைய யோகமாயா சக்தியின் துணை கொண்டு இங்க அவதரிக்கிறதுனால அவருடைய செயல்கள், அதனாலதான் அங்க உருக்குறமா. இன்ட்ரெஸ்டிங் இது. ஏன் கிருஷ்ணாவுக்கு உருக்குறமான்னு பேர் வருதுன்னா, அன்காமன், யாரும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்யறாருன்னு நம்ம சொன்னோம். ஏன் எப்படி அவருடைய செயல் யாரும் செய்ய முடியாத ஒரு செயலா ஏன் அமைஞ்சிருக்கு? அப்படி ஏன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் அவர் யோகமாயா துணையின் கொண்டு செயல்கள் செய்யறார் இந்த பூமியில அவதரிக்கும் பொழுது. இதுதான் இன்ட்ரெஸ்டிங் இந்த பாயிண்ட். யோகமாயின் துணை கொண்டு இந்த பூமியில அவதரிக்கும் பொழுது அவர் லீலைகள் செய்கிறார். அண்ட் அவதரிக்கும் யோகமாயா துணை கொண்டு தான் அவதரிக்கிறார். அதனால அவருடைய செயல்கள் அசாதாரணமா இருக்கு. நம்முடைய செயல்கள் எல்லாமே மகாமாயாவுடைய உந்துதலால் நாம் இந்த உலகத்துல செயல்கள் செய்கிறோம். அண்ட் ஜட உலகத்துல நம்ம உடலை பெறுகின்றோம், பிறப்பு எடுக்கிறோம் மகாமாயாவின் உந்துதலால். அதனால நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்னவோ மகாமாயாவுக்கு உட்பட்ட ஒரு அனுபவம் தான் நம்மளுக்கு இருக்கு. புரியுதுங்களா? மகாமாயாவுக்கு உள்ளதான் நம்மளுக்கு ஒரு அனுபவம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளுக்கு கடல் பாத்தீங்கன்னா நம்மளோட அனுபவம் வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், இதுதான் நம்மளோட அனுபவம். இல்லையா? ரொம்ப பறந்து விரிந்து இருந்தாலும் கூட நீங்க வங்காள விரிகுடா நம்ம இந்த சைட்ல பாக்குறோம். இதை நீங்க போய் நம்ம ஆஸ்திரேலியால பார்க்க முடியாது. ஏன்னா அங்கேயே லிமிட் வந்துருது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் கிடையாது. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வேற கடவுள் இருக்கும். சோ இதுதான் நம்மளோட அனுபவங்க. ஒரு வரம்புக்கு உட்பட்ட அனுபவம் தான் நம்மளோட அனுபவம். எப்படி வரம்புக்கு உட்பட்டது. அதே மகாமாயாவோட செயலை நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், விசித்திரமா இருக்கும். யோகமாயாவின் துணை கொண்டு கிருஷ்ணா லீலைகள் செய்யும் பொழுது இது இன்ட்ரெஸ்டிங். அதனாலதான் கிருஷ்ணனுடைய செயலை ஏன் லீலைன்னு சொல்றோம்.
கிருஷ்ணனுடைய செயலை ஏன் லீலைன்னு சொல்றோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். யோகமாயாவின் துணை கொண்டு செயல்கள் செய்யறதுனால அதுக்கு பேர் லீலை. மகாமாயாவின் துணை கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயல், அதுக்கு பேர் செயல்கள் நம்ம சொல்லலாம். சோ இப்ப ஜட உலகம் மகாமாயாவின் மேற்பார்வையில் இருக்கு. அதுக்குள்ள கிருஷ்ணா யோகமாயாவின் துணை கொண்டு அவதரிக்கிறார். அண்ட் யோகமாயாவின் துணை கொண்டு லீலைகள் செய்யறதுனால அவருடைய செயல்கள் அசாதாரணமா இருக்கும். அவர் எந்த ரூபம் எடுத்தாலும் இந்த உலகத்துடைய சட்டத்திட்டங்கள் அவரை கட்டுப்படுத்தாது. இதுதாங்க நம்ம பகவானுடைய விசேஷமான இந்த பொசிஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால எப்படிங்க ஒரு பன்றி திடார்னு ஆகாயத்துல அப்படி பறந்து விரிந்து இருக்க முடியுமா? பன்றி பண்ண முடியாது இல்ல. ஆனா இவர் பண்ணார். ராமமூர்த்தி குட்டி ஒரு கட்டவரல் சைஸ் தான் இருந்தாரு. ஆனா பிரம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது பெரிய பறந்து விரிந்து ஆகாயத்துல அப்படி இருக்காரோ. இது எந்த பன்றி இதை செய்ய முடியாது. சோ அவர் அந்த ரூபம் எடுத்தாலும் அது ஜஸ்ட் ஒரு ரூபம். ஏன் எடுக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாரும் அப்பதானே கிருஷ்ணனுடைய ரூபத்தை போற்ற முடியும். அதுக்கோசரம் ரூபம் எடுக்கிறார். புரியுதுங்களா? கிருஷ்ணா ரூபம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நினைத்த மாத்திரத்திலேயே இப்ப இப்ப பாருங்க, கிருஷ்ணா அசுரர்களை வதம் பண்றதுக்கோசரம் அவதரிக்கிறாரு இல்லையா? அசுரர்களை வதம் பண்றதுக்கு கிருஷ்ணன் ரூபம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நினைத்த மாத்திரத்திலேயே அசுரர் வதம் பண்ணலாம். ஆனா ஏன் ரூபம் எடுக்கிறாரு? நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஏன் ஒரு ரூபம் எடுக்கிறாரு? மத்ய அவதாரம், கூர்ம அவதாரம், இதெல்லாம் ஏன் ரூபம் எடுக்கிறாருன்னா அப்பதான் அவருடைய ரூபம் மற்றும் அவருடைய தோற்றம், அவருடைய லீலைகள், அவருடைய அழகு, இது எல்லாத்தையும் வேதவியாசர் தொகுத்து ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதுவாரு. அப்பதான் நாம் எல்லோரும் அதை படித்து அவரை போற்ற முடியும். கிருஷ்ணனுடைய அழகை, அவருடைய பிரம்மாண்டமான ரூபத்தை நாம் போற்ற முடியும். இது கட்டுள்ள ஜீவாத்மாவாகிய அல்லது துச்சமான இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சேவையாக அமைகின்றது. கிருஷ்ணரை போற்றுவதற்கு ஒரு வாய்ப்பா அமைகிறது. இதனாலதான் கிருஷ்ணர் ரூபம் எடுக்கிறார். புரியுதுங்களா? ரைட். ஸோ அதனால அவர் சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு சொன்னதுனால யோகமாயம் துணை கொண்டு அவதரிக்கிறாரு. அதனாலதான் பன்றியா இருந்தாலும் கூட அவர் பன்றிக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் அவருக்கு பொருந்தாது. அவர் வைஜெயந்தி மாலா போட்டிருந்தாரு. எந்த பன்றிங்க தோன்றும் பொழுது வைஜெயந்தி மாலா போட்டு நீங்க சில விஸ்வநாத சக்கரவர்த்தி ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதே மாதிரி கிருஷ்ணாவும் தேவகி வசுதேவருக்கு முன்னாடி மதுரால ஜெயிலுக்குள்ள தோன்றும் பொழுது முதல்ல 4 கைகளுடைய குழந்தையாக தோன்றினார். அப்ப 4 கைகளுடைய குழந்தையா தோன்றி அப்ப எப்படி இருந்தாராமா, அவர் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி இருந்தாராமா 4 கைகள்ல. அந்த தலைமுடி அடர்ந்து வளர்ந்து இருந்ததாகும். அண்ட் அப்ப இதே மாதிரிய பட்டு பீதாம்பரம் போட்டிருந்தாராமா. அண்ட் கௌஸ்துப மணிமாலை அண்ட் வைஜெயந்தி மாலா, ஸ்ரீவத்சக்குரி, இதோடு அவர் 4 கைகளுடைய அழகான குழந்தையாக தேவகி வசுதேவருக்கு முன்னாடி தோன்றினார். பிரபுபாதருடைய வாதம் என்னன்னா, எந்த குழந்தைங்க பிறக்கும் பொழுது கௌஸ்துப மணிமாலை வைஜெயந்தி மாலை போட்டு பிறக்கும், எந்த குழந்தை பிறக்கும் பொழுது தலைமுடி அடர்ந்து வளர்ந்து அப்படி இருக்கும், அண்ட் எந்த குழந்தை பிறக்கும் பொழுது சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாம் ஏந்தி கொண்டு அப்படி பிறக்க முடியும். 4 கைகள் எந்த குழந்தை பிறக்க முடியும்? ஸோ பிரபுபாதருடைய வாதம் என்னன்னா, கிருஷ்ணா சாதாரண குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாம் ஏந்தி கொண்டு 4 கைகளோட பட்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டி கொண்டு இப்படி எல்லாம் எந்த குழந்தையும் பிறக்க முடியாதுங்க. ஜட உலகத்துடைய சட்டம், குழந்தை பிறக்கும் பொழுது அது எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம அப்படிதான் பிறக்கும். 4 கைகளோட எல்லாம் பிறக்க முடியாது. அண்ட் அடர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய தலைமுடியெல்லாம் இருக்காது. வைஜெயந்தி மாலை இதெல்லாம் எந்த குழந்தைக்கும் பொருந்தாதுங்க. இது ஜட உலகத்துடைய சட்டம். நம்ம எல்லாரும் அப்படிதானே பிறந்தோம்.
அதான் சொல்லுவாங்க, பிறந்த மேனியோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எல்லாரும் பிறந்தோம். இது ஜட உலகத்துடைய சட்டம். பட் கிருஷ்ணாவுக்கு இது பொருந்தது. இது நிறைய இடத்துல கிருஷ்ணா இதை காமிக்கிறார். நான் முழு சுதந்திரம் உடையவர். மாயாசக்தி மகாமாயை எனக்கு கீழதான், எனக்கு கீழதான். இது எப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு கீழே தான் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதமர் வந்து முதலமைச்சருடைய ஆபீஸ்க்கு வராருன்னா முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நேர போய் முதலமைச்சருடைய சீட்ல போய் அவரால் உட்கார முடியும். ஏன்னா அவர் பிரதமர், அவருக்கு கீழே தான் இருக்காரு முதலமைச்சர், இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணா வந்து ஜட உலகத்துக்குள்ள அவதரிக்கும் பொழுது மகாமாயாட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் மகாமாயா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உடல்லாம் வந்து ஜட உடலை பெற்றிருக்கிறதுனால நம்மளுக்கு வளர வளர உடம்பு வந்து டேமேஜ் ஆகிட்டே போகும். க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே அப்படித்தானே படிக்கிறோம். க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணேன்னு என்ன? நம்மளுடைய பாடி நொடிக்கு நொடி வீக் ஆகிட்டே போகும். பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சு போயிட்டே இருக்கும். இது ஜட உலகத்துடைய சட்டம். நம்ம ஓல்டாகவும் வீக்காகவும் நம்மளுடைய நூற்றுக்கணக்கான ஜாயின்ஸ், இல்லையா, சதசந்தி ஜர்ஜர், நூற்றுக்கணக்கான ஜாயின்ஸ் டேமேஜ் ஆகும். இது ஜட உலகம். ஜட உடலை பெற்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு இதெல்லாம் பொருந்தும். நம்ம யாருமே ஓல்ட் ஏஜை வந்து தடுத்து நிறுத்த முடியாது, பாடி டேமேஜ் ஆகிறது தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய உடல் பஞ்சபூதத்தால் ஆனதால், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதத்தால் ஆனதால் இந்த ஜட உடல் காலத்துக்கு உட்பட்டது. காலக்கர்ம குணாதீனோ, காலத்துக்கு உட்பட்டது, காலத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதனால டேமேஜ் ஆகும். காலம் ஓட ஓட நம்மளோட பாடி டேமேஜ் ஆகும், தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா நம்ம மாயா சக்தியினுடைய பிடியில இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டோன்னா நம்ம பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது ஒரு சிம்பிளி ஒரு கற்பனை தாங்க, ஒரு நம்பிக்கை தாங்க. கால கலையதாமகம். காலம் காலத்துடைய அடக்குபவற்றில் காலம் நான் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். காலம் எல்லாரையும் அடக்கி ஒடுக்கிருங்க. ஆனா அந்த காலம் கிருஷ்ணா வந்து இந்த பூமியில அவதரிக்கும் பொழுது அவருக்கு பொருந்தாது. அதனாலதாங்க பிரபுபாதர் சொல்லுவாரு, கிருஷ்ணா வந்து மகாபாரத போர்ல கிருஷ்ணாவுக்கு 96 வயசு ஆகும். கிருஷ்ணா அர்ஜுனாவுக்கு தேரோட்டியா இருக்கும்பொழுது கிருஷ்ணாவுக்கு 96 வயசு. 125 வருடங்கள் கிருஷ்ணா லீலைகள் செய்தார். சாதாரண 100 வருஷம் தான் எல்லாரும் வாழ முடியும். கிருஷ்ணா 125 வருடங்கள் லீலைகள் செய்தார் துவாபர யுகத்துல அவர் அவதரிக்கும் பொழுது. ஆனா மகாபாரத போர் நடக்கும் பொழுது கிருஷ்ணாவுக்கு 96 வயசு. அப்ப 96 வயசு உடைய ஒரு நபர் வந்து, நம்மளுடைய அனுபவம் என்ன, ரொம்ப வயது முதிர்ந்து படுத்த படுக்கையா இருந்து கண்ணு இமையை கூட திறக்க முடியாம அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுவோம் ஓல்ட் ஏஜ்ல. ஆனா கிருஷ்ணா பாத்தீங்கன்னா 12 வயது பாலகன் மாதிரி இருந்தார். கிஷோர மூர்த்தி. அவருக்கு ஓல்ட் ஏஜ்ங்கிறதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு நம்ம பார்க்கவே முடியாது. அவர் எப்பொழுதுமே மேக்சிமம் கிஷோரானா என்ன, புத்தம்புது இளம் பாலகன் அந்த ரூபத்தோட தான் இருந்தாராம். அதுக்கு மேல அவர் ஓல்ட் ஆகல. 96 வயதா இருந்தாலும் கூட அவர் இந்த மாதிரியா புத்தம்புது இளைஞன் மாதிரிதான் இருந்தாராம். எந்த காரணம், அவருடைய உடல் வந்து சச்சிதானந்த ரூபம், சச்சித் ஆனந்த ரூபம், தெய்வீக ரூபம் அவருடைய ரூபம். அதனால இந்த எலும்பு சதை பிளட் மியூக்கஸ் பைல்ஸ் இதனால ஆன ஒரு உடல் கிடையாது. அதனால அவருக்கு ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணாவுக்கு அவதாரம் எடுக்கும் பொழுது அவருக்கு மரணம்ங்கிறது கிடையாது. சச்சிதானந்த ரூபம். மூப்புங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது கிருஷ்ணாவுக்கு. நமக்கு எல்லாம் இதான் அப்படிதாங்க. ஹெல்ப்லெஸ்லி, எப்படி ஹெல்ப்லெஸ்லி பிகம் ஓல்டு. நம்ம ஓல்டு ஆயிடுவோம், யாருமே தடுக்க முடியாது, நம்ம ஓல்டு ஆகும். புரியுதுங்களா? பட் கிருஷ்ணாவுக்கு அப்படி கிடையாது. ஸோ இத கிருஷ்ணா நீங்க அவர் வந்து துவாபர யுகத்துல லீலைகள் செய்யும் பொழுது கிருஷ்ணா எப்படி
7 வயது பாலகனும் இருந்தாலும் கூட 7 வயது பாலகன்ங்க, குழந்தை. 7 வயது பாலகனா இருக்கும்போது எப்படி பிரம்மாண்டமான கோவர்தன மலைய இடது கை சுண்டு விரல் நுனியில அவர் தூக்கி நிறுத்துறார். 7 நாட்கள் தூக்கி நிறுத்துறார். இது 7 வயது பாலகன் யாரும் இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாது. பிரம்மாண்டமான கோவர்தன மலை. சோ கிருஷ்ணா லீலைகள் செய்யும் பொழுது அது அசாதாரணமா இருக்கு. அதனாலதான் அவருக்கு பேர் உருக்கிரமான் பேரு. ஏன்னா அவர் யோக மாயாவின் துணை கொண்டு செயல்கள் செய்யறதுனால அது அசாதாரணமாக அமைகின்றது. அது லீலைன்னு சொல்றோம். அதனாலதான் இங்க வராக அவதாரம் எடுத்தாலும் கூட அவர் ஜைஜாண்டிக்கா இருந்தாராம், பிரம்மாண்டமா இருந்தாராம். அண்ட் இப்படிப்பட்டவர் கர்ப்போதகா கடலுக்குள்ள குதிக்கிறார். எப்படி இருந்த முதல்ல வராகமூர்த்தி கர்ப்போதகா கடல்ல முதல்ல குதித்து நீச்சல் அடிச்சாராமா. என்னங்க, சாதாரண கடல் இந்து மகாசமுத்திரம் பசிபிக் பெருங்கடல்ல பெரிய பெரிய நீச்சல் பயிற்சியாளர்கள் இல்லையா, எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர்ஸ் சொல்லு, நீச்சல் பயிற்சியாளர்கள்லாம் நீச்சல் அடிப்பாங்க. ஆனா நீச்சல் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கடல்ல நீச்சல் அடிக்கும் பொழுது அவங்களுக்கு மேல ஹெலிகாப்டர் பறந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கடல் பிரம்மாண்டமானது. எவ்வளவு பெரிய நீச்சல் பயிற்சியாளராக இருந்தாலும் குறிப்பிட்ட சமயத்துல அவருடைய கை ஓஞ்சி போகும், கை காலில் ஓஞ்சி போயிடும், நீந்தி கிடக்க முடியாது. அப்ப அந்த நீச்சல் பயிற்சியாளர்கள் இந்த போட்டிகள் நடக்கும்பொழுது மேல ஹெலிகாப்டர் பறந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்கன்னா டக்குனு ஹெலிகாப்டர் அவங்களை தூக்கிடும் மேல. இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். ஆனா இங்க வராகமூர்த்தி அவர் முதல்ல அப்படி குதிக்கிறார். அம்மா கர்ப்போதக கடல், முன்னாடியே சொன்ன சாதாரண கடல் கிடையாது, ஏன்னா கிரகங்கள்லாம் மிதக்கிறது இல்லை. அந்த கர்ப்போதக கடல்ல சர்வசாதாரணமா முதல்ல அப்படி நீச்சல் அடிச்சாரோம், என்ஜாய் பண்றாரு அப்படி வராகமூர்த்தி. அப்படி நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கூரிய தந்தத்தால் அந்த கடலை கிழிச்சிட்டு உள்ள போறாரு. அப்ப எப்படின்னா என்னங்க, ஒரு கடல்ல பிரம்மாண்டமான கடல் இல்லையா, பிரம்மாண்டமான கடல்ல ஒரு கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது தூரத்துல பார்க்கும்போது எப்படி தெரியும், கப்பல் ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரிதான் தெரியும் தூரத்துல பார்க்கும் பொழுது. அவ்வளவு பிரம்மாண்டமான கடல் அது. ஒரு கப்பல் போறதுனால அந்த கடல் ஒண்ணு கொந்தளிக்காது. ஆனால் வராகமூர்த்தி கர்ப்போதகா கடல்ல இந்த உள்ள டைவ் பண்றாரம்மா. டைவ் பண்ண உடனே தன்னுடைய 2 தந்தத்தால கடலை கிழிச்சிட்டு உள்ள போறாரு. அப்ப என்ன ஆச்சாமா, கடல் பொங்கிறதாமா, கொந்தளிக்கிறதாமா. ஏன்னா இவருடைய வெயிட் தாங்க முடியலையாம், வராகமூர்த்தியுடைய வெயிட் தாங்க முடியல, கடல் பொங்குறது அப்படி. அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தந்தத்தை கிழிச்சிட்டு இப்படி உள்ள போகும் பொழுது கடல் உள்ள போறது, அண்ட் 2 சைட்ல அலைகள் பெருசா வருதாம். அப்ப எப்படி இருந்ததாமா, அலைகள்லாம் பகவான்கிட்ட வேண்டுற மாதிரி இருந்ததாமா, எங்களை கட் பண்ணி கிழிச்சிடாதீங்க அப்படின்னு வேண்டுற மாதிரி இருந்ததாமா, அப்படி சொல்லியிருக்கு ஸ்லோகத்தில். இப்படி கொஞ்ச நேரம் அப்படி விளையாட்டுத்தனமா அவர் நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வராகமூர்த்தி தன்னுடைய தந்தத்தை கிழிச்சிட்டு உள்ள போறாரு. இங்க பிரபுபாதர்கிட்ட எழுதுறாருன்னா, அவர் லீலை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு ரூபம் எடுக்கிறார். நம்ம முன்னாடியே சொன்னோம், எதுக்கோசரம் ரூபம் எடுக்கிறார், ரூபம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரூபம் எடுக்காமலேயே இப்ப இரண்யாட்சன்கிற அசுரன் அவரை வதம் பண்றதுக்கு கிருஷ்ணன் ஒரு வராக ரூபம் எடுத்து அவர் கூட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அவசியமா நினைச்ச மாத்திரத்திலே இரண்யாட்சன் வதம் பண்ண முடியும். ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு ரூபம் எடுத்து பண்றாருன்னா, அப்பதான் இந்த லீலைங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல இடம்பெறும். நாம் அந்த லீலைய படித்து கிருஷ்ணரை போற்றுவதற்கு ஒரு வாய்ப்பா அமைகிறது. இதுக்குதான் நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணரை புகழ்வதற்கு அப்பதான் டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம இப்ப வராக
அவதாரம் ஒரு ரூபம் எடுத்ததுனால தானே நம்ம இப்ப வராக பகவானுடைய லீலையை டிஸ்கஸ் பண்றோம். அப்ப எல்லாருக்கும் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதனாலதான் கிருஷ்ணர் ரூபம் எடுக்கிறார். இப்ப அவர் வந்து கர்ப்போதக கடலுக்குள்ள கிழிச்சிட்டு உள்ள போறார். அண்ட் வராக ஒரு பன்றியினுடைய ரூபத்தில் இருக்கிறதுனால அவர் ஸ்மெல் பண்றாராமா, ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறாராமா எங்க பூமி இருக்கு அப்படின்னு. ஏன்னாங்க நீங்க சாதாரண கடல்லையே சொல்லுவாங்கல்ல, கடலுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தேட முடியுமா? கடல் பிரம்மாண்டமானது, கடலுக்குள்ள ஒரு பொருள் விழுந்துருச்சு அப்படின்னா எங்கன்னு போய் தேட முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான வாட்டர். ஒரு தொட்டிக்குள்ள விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா ஈஸியா நம்ம தேடி எடுத்துடலாம். அதே எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? தொட்டிக்குள்ள தண்ணி இருக்கு, தேடி எடுக்க முடியாது. அவ்வளவு துச்சமானவர்கள்னா இது சாதாரண கடல் இல்ல, கர்ப்போதகா கடலுக்குள்ள விழுந்துச்சு பூமி. அப்ப கிருஷ்ணா வராகமூர்த்தி என்ன பண்றாராமோ, தன்னுடைய பன்றியினுடைய ரூபத்தில் இருக்கிறதுனால ஸ்மெல் பண்ணிய கண்டுபிடிக்கிறாராம். இதெல்லாம் அசாதாரணமான செயல்ங்க. இப்படி கிருஷ்ணருடைய ஒவ்வொரு அசாதாரணமான செயலையும் நாம் போற்ற வேண்டும், புகழணும். இதுதான் நம்மளுடைய ரோல்ங்க. நம்மளுடைய ரோல் இதுதான், கிருஷ்ணரை போற்றணும், அவருடைய அசாதாரணமான செயலை புகழ்ந்து போற்றணும். இது நமக்கு நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு உகந்தது. நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறுவோம். கிருஷ்ணரை இப்படி அவருடைய அசாதாரணமான செயலை நம்ம போற்றும் பொழுது கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாகும், ஆனந்தம் அடைவார், தான் அவருடைய கருணை நம்மளுக்கு வழங்குவார். சோ தன்னுடைய நுகரும் சக்தியினால் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாராம பூமி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாராம். கர்ப்போதக கடல்ல விழுந்தாலும் கூட, கர்ப்போதக கடல்ல இல்லைங்க, கர்ப்போதக கடலுடைய ஆழத்துல போய் விழுந்தாச்சு பூமி. அப்படி விழுந்தாலும் கூட தன்னுடைய ஸ்மெல்லிங் நுகரும் சக்தியினால் அதை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு உடனே வராகமூர்த்தி அப்படி கர்ப்போதக கடலுடைய ஆழத்துக்கு போறாரு. இது பிரம்மாவால செய்ய முடியாது, பகவானால மட்டும்தான் செய்ய முடியும். சோ இப்படி இந்த ரூபம் எடுத்து ஆழத்துல போய் இந்த பூமிய தன்னுடைய தந்தத்துல தூக்குறார். எந்த ஒரு பன்றி இதை செய்ய முடியும்? ஏதாவது ஒரு பன்றி வந்து பூமிய தந்தத்துல தூக்க முடியுமா? முடியாது. சொல்லுவோம் இல்லையா, குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி அப்படி சொல்லுவோம். ஒரு குருவி இருக்குங்க, குருவியோட தலையில பனங்காய வச்சோன்னா அவ்வளவுதான், குருவி படுத்துரும், முடியாது, தூக்க முடியாது. அது மாதிரியா ஒரு பன்றி வந்து தன்னுடைய தந்தத்துல பூமியை தூக்க முடியுமா? முடியாது. ஒரு துச்சமான ஒரு பிராணி அது. ஆனா வராகமூர்த்தி அவருடைய தந்தத்துல பூமியை தூக்குறாரு. ஒரு பால் மாதிரி இருக்காமா, சின்ன பால் மாதிரி இருக்கான். இங்க சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பாதங்கள், அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நகம் வந்து எப்படி இருந்ததாமா, அவருடைய வராகமூர்த்தியுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நகங்கள் ஒயிட்டா இருந்ததுதான். சந்திரனுடைய ஒளி தோத்து போயிருமாமா, அவ்வளவு பிரைட்டா ஒயிட்டா இருந்ததாமா வராகமூர்த்தியுடைய பாத நகங்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த பூமியை வந்து தன்னுடைய தந்தத்துல தூக்குறாரு. தந்தத்துல தூக்கும் பொழுது அவருக்கு ஒரு பால் மாதிரி இருக்காமா. என்னங்க, பூமி வந்து அவருடைய தந்தத்துல பால் மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ வராகமூர்த்தியுடைய ரூபம் எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பார். இமேஜின் பண்ண முடியுமா? கற்பனையே பண்ண முடியாதுங்க நம்மளால. பூமி எவ்வளவு பெருசு, அப்படிப்பட்ட பூமி தன்னுடைய தந்தத்துல பால் மாதிரி இருக்கும். நான் வந்து மதுரால ஆதிவராகர்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு கோவில் இருக்கு, நான் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல் விக்கிரகம், ஆதிவராகர்னு சொல்லி. இந்த ஆதிவராகர் வந்து எப்படின்னா அந்த அந்த பகவானோட ரூபமே வித்தியாசமா இருக்குங்க. சாதாரண வராகமூர்த்தி எல்லாம் நீங்க இவன் திருப்பதியில கூட வராகமூர்த்தி இருக்காங்க, பூவராக சுவாமின்னு சொல்றேன். பூவராக சுவாமி அவர் எப்படி இருப்பார்? வராகமூர்த்தி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா மதுரால
ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஆதிவராக சுவாமி எப்படி இருப்பாருன்னா, தன்னுடைய ஆஹ், மு- மு- தன்னுடைய மூக்குல வந்து பூமி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே விக்கிரகம் விக்கிரகம் அப்படியே இருக்கும். ஸ்வயம்பு விக்கிரகமாகும், அப்படிதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க விருந்தாவனம் போனீங்கன்னா மதுராவுக்கு போய் இந்த விக்கிரகத்தை, இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. ஆதிவராக சுவாமி ரொம்ப விசேஷமான ஆஹ், பகவான். இந்த ரூபம் தன்னுடைய மூக்குல வந்து பூமியை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருப்பது. ஆக்சுவல் பூமி நீங்க அந்த விக்கிரகத்துல நீங்க அதை பார்க்கணும். சோ இப்படி இந்த பூமிய அவர் தன்னுடைய தந்தத்துல தூக்கி அப்படி மேல கொண்டு வர்றாரு. சர்வசாதாரணமா தூக்கிட்டு வர்றாரு அவர். அவர் தூக்கிட்டு வந்து வராகமூர்த்தி என்ன பண்றாராமா, பூமிய கர்ப்போதகா கடல் மேல வச்சு அப்படி சுத்தி விடுறாரு. பிரபுபா ரொம்ப அருமையா எழுதுறாரு. பூமி எவ்வளவு வெயிட்டுங்க, எவ்வளவு வெயிட் யாராலும் சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல நம்ம பூமியில, எவ்வளவு வெயிட் பூமியோட வெயிட் யாரும் சொல்ல முடியுமா? ஒருத்தரால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ்வளவு வெயிட் உள்ள ஒரு பூமிய கர்ப்போதக கடல் மேல வச்சு அப்படி சுத்தி விடுறாரமா, அது மிதக்கிறதும். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, தன்னுடைய தெய்வீக சக்தியினால் தன்னுடைய தெய்வீக சக்தியை டிரான்ஸ்பர் பண்றாராமா. பூமி இப்ப எப்படி கர்ப்போதக கடவுளுடைய ஆழத்துல இருக்கும் பொழுது செயலற்று இருந்துதான். அப்படிதான் நீங்க படிச்சோம் பொருளுடைய. ஆரம்பத்துல பூமி எப்படி இருந்தது, தோன்றாத நிலையில அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியே செயலற்ற நிலையில இருந்துதாமா கடவுளுடைய கர்ப்போதக கடவுளுடைய ஆழத்துல இருக்கும் பொழுது. ஆனா இப்ப வந்து அவர் வராக முருகி தன்னுடைய தந்தத்துல தூக்கிட்டு அப்படி மேல கொண்டு வர்றோமா. மேல கொண்டு வந்து இந்த பூமிய அப்படி கர்ப்போதக கடவுளுடைய மேற்பரப்புல வச்சு அப்படி சுத்தி விடுறாராமா. சுத்தி விடும்போது தன்னுடைய தெய்வீக சக்தியை டிரான்ஸ்பர் பண்றாராமா. அப்படி டிரான்ஸ்பர் பண்றதுனால பூமி மிதக்கிறதாமா. எப்படிங்க, நம்ம கலீலியோ இதெல்லாம் சொல்றாரு இல்லையா, கலீலியோ தியரி எல்லாம் கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் நம்மளுடைய குட்டி குட்டி பிரெயின், இதுக்கு உட்பட்ட ஒரு அறிவு தாங்க. ஒரு வெயிட் உள்ள பொருளை தண்ணியில போட்டோம்னா அது உள்ள போயிடும் அப்படிங்கிறது கலீலியோ கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்லாம் சொல்லி கண்டுபிடிச்சார் இல்லையா. நம்ம அதெல்லாம் விஞ்ஞானத்துல சயின்ஸ்ல படிப்போம். இதெல்லாம் சும்மா லோ கிளாஸுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு, நம்மளுடைய குட்டி அறிவுக்கு தெரிஞ்ச ஒரு இது செய்தி, அவ்வளவுதான். வெயிட் உள்ள ஒரு பொருளை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா அது உள்ள முங்கிரும். நம்ம டெட் பாடி பாத்தீங்கன்னா ஏன் மிதக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் பாடி வந்து தண்ணியில போட்டா மிதக்கும். ஏன்னா அது ஊறி 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 அது லேசாயிருமாமா. லேசாகி அது வந்து தண்ணி மேற்பரப்புல வந்து மிதக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இப்ப தண்ணியில விழுந்துட்டாரு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு நபரு, நீச்சல் தெரியாத ஒரு நபர் தண்ணியில விழுந்துட்டார் அப்படின்னா, விழுந்த உடனே என்ன பண்ணுவாரு, உள்ளதான் போவார். அவரு உள்ள போவார். உள்ள போய் தண்ணியை குடிச்சு 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 அது வந்து லேசாகவே மேல வந்துருப்பாங்க பாடி. அதுக்கப்புறம் மேல 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் பாடி மேல வந்து மிதக்கும். முதல்ல என்ன ஆகுறாரு, உயிரோடு இருக்கும்போது விழுந்தாருன்னா உள்ள போயிருவார், வெயிட். சோ எப்படி வெயிட்டான ஒரு பொருளை பூமி தண்ணிக்குள்ள போட்டா உள்ள போயிடும். இது நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தி, கலீலியோ சொன்னது எல்லாம். ஆனா இங்க இது ஒர்க் ஆகாதுங்க. இந்த புவியீர்ப்பு சக்தியில இங்க ஒர்க் ஆகாது. எவ்வளவு வெயிட் உள்ள பூமி கர்ப்போதக கடல் மேல மிதக்க விடுறாரு பகவான் வராகமூர்த்தி. ஏன்னா தன்னுடைய தெய்வீக சக்தியினால் அங்க மிதக்கிறது, டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாரு தன்னுடைய தெய்வீக சக்தியை. அதனால அது உள்ள போகாம மிதக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இது கலீலியோவால புரிஞ்சுக்க முடியுமா? இவ்வளவு வெயிட் உள்ள பூமி எப்படி கர்ப்போதக கடல்ல மிதக்கிறது? நம்மளுடைய விஞ்ஞானம் என்னாச்சு? நம்மளுடைய சயின்ஸ் இதை எப்படி, இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? முடியாதுங்க. இதுதான் கிருஷ்ணாவுடைய யாரும் செய்ய முடியாத செயலை செய்கின்றோம். சோ இப்படியாக வராகமூர்த்தி வந்து ரொம்ப அசாதாரணமான முறையில செயல்பட்டு பூமிய கர்ப்போதக கடவுளுடைய ஆழத்திலிருந்து எடுத்து மேற்பரப்புல கொண்டு வந்து கர்ப்போதக கடவுளுடைய மேற்பரப்புல மிதக்க விடுறாரு. மீண்டும் பூமி
செயல்பட ஆரம்பிக்கிறதாம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹிரண்யாக்ஷன் வராரு, வந்து வராகமூர்த்தி கூட சண்டை போடுறது. அது அடுத்த பகுதியில வரும். நம்ம இங்க நிறுத்திக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சந்தேகம் யாருக்காவது இருந்தா கேட்கலாம். டவுட்ஸ்? ஓகே, யாருக்கும் சந்தேகம் எதுவும் இல்லை, சந்தேகம் இல்லை அப்படின்னா நம்ம இங்க முடிச்சுக்கலாம். கேள்விகள் இருக்குங்களா யாருக்காவது? டவுட்ஸ், கமெண்ட்ஸ்? ஓகே, ரைட். ஸோ யாருக்கும் எந்த கேள்விகள் இல்லை போல இருக்கு, நம்ம இங்க முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மருத்துவர் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Hare Thank you. Krishna. Thank you, Prabhu. Hare Krishna.